ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டீமோட டாப் லீடர்ஸோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே பார்க்க போகிறோம். மார்ச் மந்த் இன்கம் வந்து ஏப்ரல் மந்த் நமக்கு வந்திருக்கு. ஏப்ரல் மந்த் 10ஆம் தேதி பேங்க் ஹாலிடே அப்படிங்கிறதுனால 11ஆம் தேதி சண்டே வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும். அந்த இன்கம் ப்ரூஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டீமில் டைரக்டர்ஸ் அண்ட் எபோ லெவலில் இருக்கக்கூடிய எல்லாரோட ஃபோட்டோ அண்டு வெஸ்டேஜ் போனஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி நம்ம ஒரு பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணி குரூப்லாம் ஷேர் பண்ணுவோம். ப்ளஸ் ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வெஸ்டேஜ் ஃபேமிலி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். மந்த்லி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மந்தோடதுமே இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு மந்த் இன்கம்லேருந்து இப்போ இந்த மந்த் இன்கம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நம்ம மந்த்லி போட்டுட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்ட் மந்த் இன்கம் ப்ரூஃப் ஒன் பை ஒன்னாக நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோட நேம் சரவணன். வெஸ்டேஜில் வந்து டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் இருக்கேன். இப்போ இந்த மந்த் வந்து இன்கம் வந்து 13,13,000 இது வந்து சிங்கிள் மந்த் இன்கம். மார்ச் மந்த் இன்கம் ஏப்ரல் மந்த் 11ஆம் தேதி என் பேங்க்கில் கிரெடிட்டான இன்கம். இது நெட்பே 11,64,000 என் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. இதுதான் வந்து வெஸ்டேஜில் என்னோடய சிங்கிள் மந்த் இன்கமில் ஹையஸ்ட் மந்த் இன்கம். என்னோட இன்கம் மட்டும் இல்லை, நம்ம டீமில் இருக்க பெரும்பாலான ஒரு லீடர்ஸ்க்கு வந்து இந்த மந்த் வந்த இன்கம் தான் ஹையஸ்ட் மந்த் இன்கம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து வந்துட்டுருக்க இன்கம் கொஞ்சம் முன்ன பின்ன அப் அண்ட் டவுன் இருக்கும். ஏன்னா வந்து இது பிஸ்னஸ், ஜாப் கிடையாது. அப்படியே வந்து இன்கம் வந்து ஒரே இன்கம் வந்துட்டு இருக்கிறது கட்டுங்களா. ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கும்போது முன்ன பின்ன இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிட்டே போவோம். மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது மாதிரி வந்து இந்த மந்த் வந்திருக்கிற இன்கம் எல்லா இன்கமை விட ஹையஸ்ட் மந்த் இன்கம் கட்டுங்களா. அடுத்து இவரோட நேம் வந்து முரளி சங்கர். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 3,89,000. இவர் வெஸ்டேஜுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் வந்து இப்போ சிங்கிள் மந்த் இன்கம் பாருங்கள், பேங்க்கில் கிரெடிட் ஆனது மட்டுமே 2,87,000. அடுத்து இவரோட நேம் ஸ்ரீராம் குமார். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 3,41,000. பேங்க்கில் கிரெடிட் ஆனது மட்டும் 2,65,000. இவர் வெஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போது தேர்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். இவர் வெஸ்டேஜ் ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்காரு காலேஜெலாம் முடிச்சுட்டு. அடுத்து இவரோட நேம் வந்து கிரீஷ். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 3,15,000. இவரும் வெஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ வெஸ்டேஜில் நல்ல இன்கம் வர ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இது மாதிரி நிறைய பேர், ஏன்னா வந்து எல்லாருமே வந்து படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க. எதுக்காகனா வருமானத்துக்காக தான் கட்டுங்களா. எனக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் இந்த வேலையை நான் விட மாட்டேன் அப்படின்லாம் இங்கே யாருமே இல்லை கட்டுங்களா. வருமானம் எங்கே நல்லா வருதோ அங்கே வந்து அந்த வேலையை எல்லாமே எடுத்து பண்ணுறாங்க. நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் படித்த படிப்புக்கு எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க யோசிச்சு பாருங்கள். வெஸ்டேஜ்லேயும் வந்து இங்கே வந்து சாதாரணமாக ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு நல்ல இன்கம் வர ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறாங்க. அடுத்து இவங்களோட பேர் ஜெயப்பிரியா. இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 2,97,000. நம்ம டீமில் நிறைய விமன் வந்து நல்ல இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இவங்களோட பேர் வந்து யுவராஜன் ஸ்ரீமதி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நல்லா எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 2,65,000. அடுத்து இவரோட நேம் சதீஷ். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 2,03,000. அடுத்து இவரோட நேம் விவேக். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,69,000. இவரோட ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 இயர்ஸ் தான். 17 இயர்ஸில் வந்து வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணார். அம்மா பேரில் ஐடி போட்டார். 18 இயர்ஸ் இப்போ தான் வந்து வந்திருக்காரு. இவரோட இன்கம் பாருங்கள், ஆவரேஜாக 1.5 lakhs இன்கம் எடுக்கிறாங்க கட்டுங்களா. வெஸ்டேஜில் வந்து எந்த ஏஜ் வந்து இந்த எவ்வளோ வயசு இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. படிப்பு திறமை தகுதி எதுவுமே கிடையாது கட்டுங்களா. நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்து வெஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக வந்து வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதில் வந்து இன்கம் எடுக்க முடியும். நம்ம எப்போ ஜாயின் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்து பாருங்கள், இவரோட நேம் அருள்குமார். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,68,000. அடுத்து இவரோட நேம் வெங்கடேஷ். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,53,000. அடுத்து இவரோட நேம் பிரபாகரன். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,41,000. இவர் வெஸ்டேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் 7-8 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட வெஸ்டேஜுக்கு முன்னாடி இவரோட ஃபுல் டைம் இன்கமே 13,500 தான். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வெளியில் வந்து பல வருஷமாக வேலை செய்வாங்க. 20,000 25,000 தாண்ட முடியாது கட்டுங்களா. அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய பேர் வந்து நல்ல இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இவரோட நேம் சரத்குமார். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,39,000. அடுத்து இவரோட நேம் ஜெகாநாசன். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,37,000. காலேஜ் ஸ்டூடெண்ட். அடுத்து இவரோட நேம் ஷேக் அப்துல்லா. இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,33,000. அடுத்து இவரோட நேம் கலாநிதி. இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,31,000. அடுத்து இவரோட நேம் சிவராமகிருஷ்ணன். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,31,000. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானோர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். காலேஜ் ஃபைனல் இயர் இல்லைனா வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு அப்படியே ஃபுல் டைமாக வெஸ்டேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து இவரோட நேம் அஜித் குமார். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,29,000. இப்போ வந்து அந்த கோவா லக்கி ட்ராக்கு வந்து இவர் எலிஜிபிள் ஆயிருக்கார் லாஸ்ட். ஏன்னா வந்து நம்ம டீமில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லக்கி ட்ரா இந்த மாதிரி வந்து கம்பெனி என்ன இது பண்ணாலுமே நம்ம டீமில் வந்து நிறைய பேர் எலிஜிபிள் ஆகிறாங்க. அந்த வகையில் இந்த இவர் அஜித் குமார் கிரவுண்ட் டைரக்டரே வந்து நம்ம டீமில் வந்து கோவா லக்கி ட்ரா ட்ரிப்புக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காரு. அடுத்து வந்து சிவசக்தியா. இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,23,000. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு சைட் பை சைட் எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ மந்த்லி 1 lakh அண்ட் எபோ இன்கம் எடுக்கிற அளவுக்கு வந்து வந்திருக்காங்க. அடுத்து இவரோட நேம் மார்க்கோ. இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,20,000. அடுத்து இவரோட நேம் ஏழுமலை. இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,13,000.
அடுத்து இவரோட நேம் வந்து கார்த்திக், இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 95,000. அடுத்து இவரோட நேம் தினேஷ்குமார், இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 93,000. அடுத்து கீதா, இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 83,000. இவங்க வந்து வெஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வெஸ்டேஜ் ஃபுல் டைம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வந்து இங்கே வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க வெஸ்டேஜில் நல்ல இன்கம் எடுத்து ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து சந்தோஷ், இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 77,000. அடுத்து ராமலக்ஷ்மி, இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 75,000. அடுத்து ராஜ்குமார், இவரோட இன்கம் 74,000. புவனேஸ்வரி 73,000. மணிபாரதி 71,000. மணிமாறன் 69,000. மோரஸ் 67,000. ஆண்டனி 67. சுஜிதா 65. மாலதி 64. சங்கர் 64. சந்தோஷ் 63. கல்பனா 60. முருகன் 60. காமேஷ் 57. சுஜித் குமார் 56. கார்த்திகேயன் 55. இவரும் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக வெஸ்டேஜுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு மேலே சங்கர்னு ஒருத்தர் பார்த்தோம், அவரும் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இப்போ வெஸ்டேஜ் ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து சரவணகுமார் 54. அடுத்து நாகராஜ் 54. சர்மிளா 54. மதன் 54. சந்தியா 52. சுரேன் 52. யுவராஜ் 52. சிவகுமார் 51. சபரி 51. பிரதீப் 51. தினேஷ் 47. அர்ஜுன் 47. விக்னேஸ்வர் 47. ஜெகதீஷ் 47. நிதர்சனா 46. ஹரிணி 45. கணேஷ் 44. செல்வகுமார் 43. அபிநயா 41. முகிலேஷ் 40. சதீஷ் 39. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் இருக்குது. நான் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படி மெதுவாக பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பிடிஎஃப் வந்து உங்களோட லீடர்கிட்ட கேட்டிங்கன்னா பிடிஎஃப் அனுப்பிச்சுடுவாங்க. ஆல்ரெடி எல்லா குரூப்லேயுமே அனுப்பிச்சாச்சு. திரும்ப பிடிஎஃப் யாராவது திரும்ப பார்க்கணும் அப்படின்னா பிடிஎஃப் கேட்டு வாங்கி பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் புது புது அச்சீவர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி போன மந்தோட பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா 422 பேர் சம்திங் இருந்தாங்க. இந்த மந்த் பார்த்திங்க அப்படின்னா 553 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் அப்படியே பிடிஎஃப்பில் புது புது அச்சீவர்ஸ் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி பிடிஎஃப்பில் வர முடியும், இதே மாதிரி வீடியோவில் வர முடியும். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். கட்டுங்களா, நம்ம டீமில் இது வரைக்கும் 7 பேர் கார் புக் பண்ணியிருக்காங்க. கட்டுங்களா, ஆல்ரெடி 3 பேர் கார் எடுத்திருக்கோம். 7 பேர் இப்போ கார் புக் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து கார் டெலிவரி எடுக்க போகிறாங்க. கட்டுங்களா, டீம் வேகமாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. நீங்களும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களாலே இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்காக இங்கே யாரும் வேலை செய்ய முடியாது. கட்டுங்களா, நீங்கள் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். கட்டுங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே டீம் டெவலப் ஆகணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறத நிறுத்திட்டு நீங்கள் அப்படி பண்ணணும். நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம சொல்கிறத யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ணுறத அப்படியே பண்ணுவாங்க. கட்டுங்களா, இந்த பிஸ்னஸில் நீங்களும் இதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ அப்படியே முழுசாக பாருங்கள், லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். முழு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களை அப்ளைனை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.